அனைவருக்கும் வணக்கம். உலகத்திலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்தது நம்முடைய தாய்மொழியான தமிழ்மொழி. அதற்கு காரணம் நம்முடைய இலக்கியங்கள். அதிலும் குறிப்பிடத்தகுந்தது நம்முடைய உலக பொதுமறையான திருக்குறள். இந்த திருக்குறள் சில இடங்களில் அவ்வப்போது தவறாக எழுதப்படுவது உண்மையிலேயே வேதனைக்குரிய ஒன்று. அப்படித்தான் அரசு பள்ளி ஒன்றினுடைய சுவரில் ஒரு குறளானது தவறாக எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே மிகவும் வேதனைக்குரியது. ஏனென்றால் அதில் உள்ள பிழையோ ஒன்றுதான், ஒரே ஒரு எழுத்து பிழைதான். ஆனால் அதனுடைய பொருட்பிழை மிகவும் வேதனைக்குரியது. இன்று நம்முடைய இன்றைய பெண்களை இழிவுபடுத்தக்கூடியதாக அந்த குறளினுடைய பொருள் அமைந்திருக்கிறது. அது ஆழமாக சிந்தித்து பார்க்கும் பொழுதுதான் புலப்படுகிறது. மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அது ஒரு பிழையே இல்லை என்பது போல தோன்றலாம். முதலில் அது என்ன குறள், அதனுடைய உண்மையான குறள் என்ன, அது என்னுடைய பொருள் என்ன, அது எந்த பள்ளியில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பது எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்கிறேன். ஒவ்வொன்றாக கவனித்து வாருங்கள். முதலில் அந்த தவறாக எழுதப்பட்ட குறளை சொல்கிறேன். ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. இந்த குறள் தான் அந்த பள்ளியினுடைய சுவரில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து இதில் என்ன பிழை இருக்கிறது என்பதனை கொஞ்சம் நிறுத்திவிட்டு சிந்தித்து பாருங்கள். கண்டுபிடிக்க முடிந்தால் கருத்து பெட்டியில் சொல்லுங்க. அடுத்து உண்மையான குறள் என்ன என்பதை சொல்றேன். ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. இதுதான் உண்மையான குறள், வள்ளுவர் எழுதிய குறள். இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஒரே ஒரு எழுத்து தான். அதாவது பசி காண்பான் என்பது உண்மையான குறளில் இடம்பெற்றிருக்கக்கூடியது. அந்த சுவரில் எழுதப்பட்ட குறளானது பசி காண்பால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒன்று தோன்றலாம், வள்ளுவர் ஆணை முன்னிறுத்தி சொல்லியிருக்கிறாரு, இந்த குறளில் பெண்ணை முன்னிறுத்தி சொல்லப்பட்டிருக்குது, இது எப்படி பெண்ணை இழிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லலாம். ஆனால் குறளினுடைய பொருளை நான் விளக்குகிறேன். விளக்குனதுக்கு பின்னாடி கடைசியில் தான் உங்களுக்கு புரியும் அதில் என்ன விதமான பொருள் வெளிப்படுகிறது என்பது. முதல்ல உண்மையான குறளினுடைய பொருளை பார்க்கலாம். ஈன்றால் அப்படின்னா பெற்றவள், பெற்ற தாய். பசி காண்பான் அதாவது பெற்றவளுடைய பசியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவன். பெற்ற தாய் பசி உற்றால் அதனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவன். அப்படிப்பட்டவனாக இருந்தாலும் செய்யற்க செய்யக்கூடாது சான்றோர் பழிக்கும் வினை. சான்றோர்கள் அதாவது கற்றறிந்த சான்றோர்கள் பழிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பழிச்செயல்களை செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய பொருள். சரி, அந்த சுவரில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய பிழையான குறளினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈன்றால் பசி காண்பால். ஈன்றால் அதாவது பெற்றவள், பெற்ற தாய். அவள் பசி காண்பால், அவள் பசி உற்ற பொழுதும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. சான்றோர்கள் அதாவது கற்றறிந்த சான்றோர்கள் பழிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பழிச்செயல்களை ஒருபொழுதும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பொருள். முதல்ல உள்ள குறள் ஆண் ஒருவன் தாய் பசி உற்ற போதிலும் பழிச்செயல்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற பொருளை பார்த்தோம். இங்கே அப்படி இல்லை, ஆண் பெண் என்ற பேதம் இல்லை, யாராக இருந்தாலும் தாய் பசி உற்ற பொழுதும் கூட ஒரு பழிச்செயலை செய்யக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்குது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தால், திருவள்ளுவருடைய காலத்தில் இங்கு
பழிச்செயல்களை செய்யக்கூடியது ஒருவன், அதாவது ஆண் மட்டும்தான். பெண் ஒருபொழுதும் பழிச்செயல்களை செய்ய மாட்டாள் என்பதனால் வள்ளுவர் ஆணை முன்னிறுத்தி குறிப்பிட்டுள்ளார். இந்த குறளில் ஆண் பெண் என்ற பேதம் இல்லாமல் பொதுவாக இருப்பது போல நம்முடைய பொருள் தோன்றுகிறது. அப்படி பார்த்தால் இந்த காலத்தில் பெண்ணும் பழிச்செயல்களை செய்கிறாள். பெண்ணும் கூட, பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும், தாயினுடைய பசியை பார்த்த போதிலும் கூட பழிச்செயல்களை செய்யக்கூடாது, அந்த சூழலிலும் செய்யக்கூடாது என்பது போல இதனுடைய பொருள் வருகிறது. அப்படி என்றால் இதனுடைய உண்மையான அர்த்தம், பெண்ணும் இன்றைக்கு பழிச்செயல்களில், சான்றோர் பழிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுகிறாள், குற்றங்களில் ஈடுபடுகிறாள் என்பதுதான் என்னுடைய பொருள். இதில் இன்னொரு பொருளும் எடுத்துக்கலாம். அதாவது ஈன்றல்ல பெற்ற தாய் பசி காண்பாள். முன்னாடி பார்த்தோம் பசி காண்பான், அதாவது பெற்ற தாயினுடைய பசியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவன். இங்கு பெற்ற தாயினுடைய பசியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தி, ஒரு பெண், அதாவது மகள். அப்படிப்பட்டவளாக இருந்தாலும் கூட சான்றோர் பழிக்கக்கூடிய, கற்றறிந்த சான்றோர்கள் பழிக்கக்கூடிய செயலான பழிச்செயல்களை ஒருபொழுதும் செய்யக்கூடாது. இது பெண்ணுக்கே உரியதாக ஒரு குறளாக நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவது பொருள், மொத்தத்தில் அந்த தவறான குறளில் இரண்டு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டு பொருளில் இரண்டுமே பெண்ணை பழிக்கக்கூடியதாக தான் அமைந்திருக்கிறது. முற்காலத்தில் பெண் எந்த ஒரு பழிச்செயலும் செய்யவில்லை என்பதனால் வள்ளுவர் ஆணை மட்டுமே முன்னிறுத்தி குறிப்பிட்டுள்ளார். இங்கு இந்த தவறான குறளில் பெண்ணும் பழிச்செயலில் ஈடுபடுகிறாள், அவளும் பெற்ற தாயினுடைய பசியை பார்த்த பின்னரும் அந்த மாதிரியான பழிச்செயல்களில் ஈடுபடக்கூடாது, தவறுகளில் ஈடுபடக்கூடாது என்பது போல ஒரு பொருள் வெளிப்படுகிறது. உண்மையிலேயே இது பெண்ணை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு குறளாக இருக்கிறது. அதனால் இந்த குறள் எங்கு எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், கன்னியாகுமரி மாவட்டம் அரசு தொடக்கப்பள்ளி, அதாவது செட்டிக்குளம் ஊரில் இருக்கக்கூடிய அரசு தொடக்கப்பள்ளியினுடைய சுவரில் தான் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த குறள் கண்டிப்பாக அந்த பகுதியைச் சேர்ந்த யாரையாவது சென்றடையும் வகையில் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதை பார்த்த பிறகாவது அந்த குறளில் இருக்கக்கூடிய பிழையை திருத்தட்டும். இதுபோன்று தமிழில் பிழை எங்காவது நீங்கள் கண்டுகொண்டால் அதனை தகுந்த ஆதாரத்துடன் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. நம்ம அதனை முறையாக வெளிப்படுத்தி தவறை திருத்தலாம். நீங்களும் தவறில்லாமல் நன்றாக எழுதுங்கள். நன்றி.